வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸாம்பிள் 1.2 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெடியூஸ் டு a ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிறத வந்து சிம்பிளஸ்ட் சின்னதாக சுருக்கி எழுதணும். எப்படின்னா மேலே இருக்க நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒரே டேபிளில் வந்துச்சு அப்படின்னா அதால் டிவைட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், சுருக்கி எழுதுறது தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இதுக்கே ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 48 டிவைட் பை 84 அப்படின்னு இருக்குங்களா. அப்போ 48ம் 84 ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைனை பார்க்கணும். எப்பயுமே சைன் வந்து நியூமரேட்டரில் நமக்கு நெகட்டிவ் சைன் வரலாம், பட் ஆனால் என்ன ஆகக்கூடாது, டினாமினேட்டரில் நெகட்டிவ் சைன் வரக்கூடாது. அப்போது நெகட்டிவ் சைன் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா என்னவா மாற்றணும், பாசிட்டிவ் சைனாக மாற்றணும். அப்போ மேலேயும் கீழே நம்ம ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ண என்ன ஆகிடும், மேலே மைனஸும் கீழே என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடுங்களா. ஸோ மேலேயும் கீழே நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பை மைனஸ். ஓகேங்களா, மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை மைனஸ். ஸோ மேலே மைனஸால் மல்டிபிள் பண்ணுறோம், கீழே என்ன பண்ணுறோம், கீழே டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா மேலே நியூமரேட்டரில் நமக்கு மைனஸும் கீழே டினாமினேட்டர் நமக்கு என்ன ஆகும், ப்ளஸ்ஸும் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன இருக்குது 48 84 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், 2 டேபிளில் டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ லாஸ்ட் டிஜிட் நம்மளோட நம்பர்ஸில் லாஸ்ட் டிஜிட் 0 2 4 6 8 அப்படின்னு ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா 2 டேபிளால் டிவைட் ஆகும். அப்போ 48 நம்ம என்ன பண்ண போகிறோம், 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 84 என்ன பண்ண போகிறோம், 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு லாஸ்ட் டிஜிட் நம்ம வந்து கடைசி எண் பார்க்கணும். அந்த கடைசி டிஜிட் வந்து நமக்கு ஈவன் நம்பராக இருந்துச்சு. ஈவன் நம்பர் என்ன 0 2 4 6 8ன்னு முடிஞ்சிருந்தது அப்படின்னா அப்போ 2ஆல் இது டிவைட் ஆகும். அப்போ 48 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிளில் 2 டைம் 4, ஸோ 0 ஆகிடும். இந்த 8 கீழே இருக்கிறோம். 8 2 டேபிள் எத்தனை டைம், 4 டைம் 8ங்களா. ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ண 0 ஆகிடும். அப்போ என்ன வருது, -24ன்னு வந்துடுது டிவைடட் பை. அடுத்து என்ன இருக்குது 84, அதே மாதிரி 12 டிவைட் பண்ணுங்களா. ஸோ 2 டேபிள் 8 4 டைம் 8 வரும். ஸோ 0 ஆகிடும். இந்த 4 கீழே இருக்கிறோம். 2 டேபிள் 4 எத்தனை டைம், 2 டைம் 4 வரும். அப்போ சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகிடுங்களா. அப்போ என்ன வருது 42ன்னு வந்துடுச்சு. இப்போ இது மறுபடியும் 24 42 ஒரே டேபிளில் வருமா அப்படின்னா, ஸோ நமக்கு லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாங்களா. ஸோ மறுபடியும் என்ன பண்ணலாம், 2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். ஈவன் நம்பராக தானே முடிஞ்சிருக்கு. அப்போ 24 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிளில் 1 டைம் 2, ஸோ சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகிடும். அடுத்து 4 கீழே இருக்கும். 2 டேபிள் எத்தனை டைம் 4 வரும், 2 டைம் 4 வரும். ஸோ அப்போ 0 ஆகிடுங்களா. இப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, -12 கிடைக்குது. அடுத்து 42 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 2 டேபிளில் 4 எத்தனை டைம், 2 டைம் 4 வரும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகிடும். 2 டேபிள் அடுத்து 2 கீழே இருக்குங்களா. 2 டேபிளில் 2 எத்தனை டைம் வரும், 1 டைம் 2ன்னு வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 21 கிடைக்குது. இப்போ பாருங்கள், -12 டிவைடட் பை 21 அப்படின்னு கிடைச்சிருச்சா. ஸோ அப்போது 12 21 2 டேபிள் வருமானா வராது. ஏன் அப்படின்னா இங்கே 2ன்னு முடியுது, ஈவன் நம்பராக இருக்குது. இங்கே 1ங்கிறது ஆட் நம்பர் இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது, நமக்கு 12 21 ஒரே டேபிளில் 2 டேபிளில் வராது. ஸோ நெக்ஸ்ட் 3 டேபிள் வருமானு பார்க்கலாங்களா. ஸோ 12 வந்து 3 டேபிளில் வரும். 21 என்ன ஆகும், 3 டேபிளில் வரும். அப்போ ரெண்டு என்ன பண்ணுறோம், 3ஆல் டிவைட் பண்ணலாங்களா. ஸோ 12 வந்து 3 டேபிளில் 12 எத்தனை டைம் அப்படின்னா 4 டைம். ஸோ 12 வந்து 3 டேபிளில் 3 4s நமக்கு என்ன வரும், 12 0 ஆகிடுங்களா. அப்போ 4ன்னு போட்டாச்சு. அடுத்து 21 3 டேபிள் எத்தனை டைம் அப்படின்னா 3 7 3s என்னது நமக்கு 21. அப்போ 7. ஸோ அப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ண என்ன வருது, -4/7 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ therefore 48 டிவைடட் பை -84 வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா -4/7. இது வந்து மெத்தட் 1. ஓகேங்களா. இது வந்து என்னது, மெத்தட் 1. ஸோ மெத்தட் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, 48 இருக்குது டிவைடட் பை -84 இருந்துச்சுங்களா. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம், மெத்தடு 2 தான் பார்க்க போகிறோம். அப்போது இங்கே 48ம் 84க்கு நம்ம என்ன பண்ணுறோம், HCF கண்டுபிடிக்கிறோம். HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எத்தனை காமனாக ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நியூமரேட்டர் என்ன இருக்குது, 48 இருக்குங்களா, அது தனியாக LCM எடுங்க. அப்போ 2 டேபிளில் எத்தனை டைம் 4 வரும், 2 டைம். 8 எத்தனை டைம் வரும், 4 டைம். மறுபடியும் 2 டேபிள் போகிறோம். 2 டேபிளில் 2 1 டைம், 4 எத்தனை டைம் 2 டைம். மறுபடியும் 2 டேபிளில் 12 எத்தனை டைம் 6 டைம். மறுபடியும் 2 டேபிளில் 6 எத்தனை டைம் 3 டைமுங்களா. 3 அடுத்து 3 வந்து எத்தனை டைம் வரும், 3 வந்து 2 டேபிளில் வராது. 3 டேபிளில் தான் 1 டைம் வருங்களா. ஸோ அப்போ இது வந்து 48ஓட ஃபேக்டர்ஸ். அடுத்து 84 கண்டுபிடிக்கிறோம்.
டூ டேபிளில் 8 எத்தனை டைம் வரும் 4 டைம் 4 எத்தனை டைம் வரும் 2 டைமுங்களா மறுபடியும் 2 டேபிள் போகிறோம் 2 டேபிளில் 4 எத்தனை டைம் 2 டைம் இது வந்து 1 டைம் அப்போ 2 டேபிள் என்ன ஆகுது 21 வராது அப்போ 3 டேபிள் போயிடுவோம் 3 டேபிள் எத்தனை டைம் 7 டைம் 7 டேபிளில் 1 டைம் 7ங்களா அப்போது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 48 48ஓட ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம் 48 என்னது 2 இன்ட்டு இதுதான் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம் இந்த முன்னாடி இருக்கு இல்லைங்களா இதுதான் ஃபேக்டர் அப்போ என்ன இருக்குது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இதெல்லாமே மல்டிபிள் எழுதுவோம் அடுத்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் அடுத்து இன்னொன்று என்னது நமக்கு 84 அப்போ 84ஓட ஃபேக்டர் எழுதுகிறோம் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7ங்களா அப்போது HCF அப்படின்னா காமன் ஃபேக்டர் HCF அப்படின்னு என்ன காமன் ஃபேக்டர் அப்போ ரெண்டுலேயும் பாருங்கள் 2 2 அப்படிங்கிறது காமனாக இருக்கா அப்போ அது ஒரு 2 ஒரு காமன் ஃபேக்டர் HCF அப்படிங்கும்போது ஒரு 2 ஒரு காமன் ஃபேக்டர் இன்ட்டு மறுபடியும் என்ன இருக்குது ரெண்டுக்கும் 2 ஒன்று காமனாக இருக்கா அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு அடுத்து வேறு என்ன காமனாக இருக்குது 3 ஒன்று காமனாக இருக்கா இப்படி ரெண்டுலேயும் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம் பட் இங்கே ஒரு 2 இருக்குது இங்கே ஒரு 2 ரெண்டு 2 இருக்குது பட் இங்கே இல்லை இங்கே இதே மாதிரி என்ன இருக்குது 7 இருக்குது மேலே இல்லைங்களா அப்போ இதுதான் HCF அப்போ 2 2s are 4 4 3s are என்ன 12 அப்போ HCF என்ன 12 ஓகேங்களா அப்போ 12ன்னு வந்துருச்சு இல்லையா ஸோ இப்படி போட்டதுக்கப்புறம் இப்போ நம்மளோட HCF கண்டுபிடிச்சாச்சு அப்போ 48 டிவைடட் பை -84 நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸால் மேலே கீழே மல்டிபிள் பண்ணால் மேலே மைனஸ் வந்துடும் கீழே ப்ளஸ் வந்துடுங்களா நம்ம HCF என்ன 12 அப்போ என்ன பண்ணுறோம் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 12ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் ஸோ 12 டேபிள் 48 எத்தனை டைம் அப்படின்னா 12 4s are 48 ஸோ 12 4s are என்ன 48 12 டேபிள் எத்தனை டைம் 84 வரும் அப்படின்னா 12 7s are 84 அப்போ -4/7 ஸோ இப்போ HCF கண்டுபிடிச்சி நீங்கள் HCF என்ன ஆன்சர் வருதோ அதால் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டு தான் அப்படி இல்லை அப்படின்னா ஸோ 2 டேபிளில் வருதா 3 டேபிள் வருதுன்னு ஒரு ஸ்டெப்பாக டிவைட் பண்ணிட்டு வரதும் கரெக்டு தான் ஸோ இந்த 2 மெத்தட் இருக்குது எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -18 டிவைடட் பை -42 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ -18ம் -42 டிவைட் பண்ணும் அப்போ மேலே கீழே ரெண்டுலேயுமே மைனஸ் இருந்துச்சுன்னா நமக்கு மைனஸ் கேன்சல் ஆகி நமக்கு 18 டிவைட் பை 42ன்னு வரும் ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு என்ன பண்ணுவோம் லாஸ்ட் டிஜிட் பார்ப்போம் ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு பார்ப்போம் 8ங்கிறது ஈவன் தான் 2ங்கிறது ஈவன் தான் அப்போ 2ஆல் டிவைட் பண்ணலாங்களா அப்போ 18 2ஆல் டிவைட் பண்ணுறோம் 42 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்போ 2 டேபிளில் 18 எத்தனை வரும் 2 9s are 18 ஆகிடுங்களா அப்போ மேலே என்ன ஆகிடுச்சு 9 வந்துருச்சு அடுத்து 42 12 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிளில் 2 டைம் 4 வரும் ஸோ இது 0 ஆகிடும் அடுத்து 2 கீழே இருக்கும் 1 டைம் என்ன வரும் நமக்கு 2 வருங்களா அப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வருது 21 வருது இப்போ 9ம் 21ம் ஒரே 2 டேபிளில் வருமானா வராது ஏன் அப்படின்னா இது 9ங்கிறது ஆட் நம்பர் தான் 1ங்கிறது நமக்கு ஆட் நம்பர் தான் அப்போ நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் வருமானு பார்க்கணுங்களா ஸோ அப்போ 3 டேபிளில் பார்த்தோம் அப்படின்னு என்னாகும் வரும் அப்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் என்ன பண்ணுறோம் 3ஆல் டிவைட் பண்ணுறோம் ஸோ 3 டேபிளில் 9 எத்தனை டைம் அப்படின்னா 3 3s are 9 நம்ம 21 எத்தனை டைம் அப்படின்னா 3 7s are 21 அப்போ என்ன ஆகும் இது வந்து 3 ஆகிடும் இது வந்து என்ன ஆகிடும் 7 ஆகிடும் therefore இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா -18யும் -42வும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வந்தால் 3/7 தான் ஆன்சர் இப்போ பாருங்கள் 3யும் 7ம் ஒரே டேபிளில் வருமா அப்படின்னா வராது அதனால் என்ன பண்ணுறோம் அதோட விட்டுறோம் இது ஃபஸ்ட் மெத்தட் படி போட்டோம் இப்போ மெத்தடு 2 படி போட போகிறோம் மெத்தட் 2 என்ன பண்ணோம் HCF கண்டுபிடிக்கணுங்களா -18 டிவைட் பை -42 இருக்குது அப்போ மைனஸும் கேன்சல் ஆகி நமக்கு 18 நியூமரேட்டர் டினாமினேட்டர்லேயும் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ 18ம் 42 இருக்குது அப்போ 18க்கு நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் அப்போ 2 டேபிள் எத்தனை டைம் 9 டைம் மறுபடியும் 3 டேபிளுக்கு போகிறோம் ஏன்னா 2 டேபிளில் 9 வராது 3 டேபிளில் 3 டைம் 9 3 டேபிளில் 1 டைம்ங்களா அடுத்து 42 போகிறோம் ஸோ 2 டேபிளில் 2 டைம் இது 1 டைம் 21 2 டேபிளில் வராது 3 டேபிளில் தான் வரும் 7 டைம் 7 பார்த்தோம் அப்படின்னா 7 டேபிளில் மட்டும்தான் வரும் அப்போ என்ன ஃபேக்டர் கிடைக்குது இங்கே 2 × 3 × 3ன்னு கிடைக்குது 18க்கு அதே மாதிரி 42க்கு என்ன கிடைக்குது 2 × 3 × 7 அப்போ HCF வேணும் அப்படின்னா ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் அப்போ 2 பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயும் இருக்கா அப்போ 1 அடுத்தது 3 பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயும் இருக்குங்களா அப்போ ஒரு 3 அவ்வளோதான் ஸோ இங்கே 3 இருக்குது இங்கே 7 இருக்குது அப்போ 6 இருக்குது அப்போ 2 × 3 என்ன 6ன்னு வந்துருச்சு அப்போ நம்மளோட HCF என்ன 6 அப்போ 18 டிவைடட் பை 42 நம்மளோட HCF ஆல் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை டிவைட் பண்ணுறோம் அடுத்து இப்போ 6 டேபிளில் எத்தனை டைம் 18 வரும் அப்படின்னா 6 3s are 18 அப்போ என்ன ஆகிடும் 18 6ஆல் டிவைட் பண்ணும்போது 3ன்னு வந்துடும் டிவைடட் பை 42 எத்தனை டைம் வரும் அப்படின்னா 6 7s are 42 அப்போ 6 டேபிளில் 7 டைம் என்ன கிடைக்குது 42
ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் 3/7. தேர்ஃபோர் -18 டிவைடட் பை -42 ஆன்சர் 3/7. ஸோ இப்போ 3யும் 7 என்ன ஆகாது, ஒரே டேபிளில் வராது. 3 டேபிளில் மட்டும்தான் வரும், 7 டேபிளில் மட்டும்தான் வரும். அப்போ மறுபடியும் என்ன பண்ண முடியாது, இன்னும் ரெடியூஸ் பண்ண முடியாது. இதுதான் இதோட ஆன்சர். இந்த சம்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.